ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஸ்டோரி டைம். நம்ம இன்னைக்கு தாத்தாவின் கதை பேயோட பகுதி 20 தான் பார்க்க போகிறோம். கடைசியாக அவங்க 2 பேரும் அந்த மரத்துக்கிட்ட போகும்போது அந்த மரம் ரொம்ப நல்லாவே வளர்ந்து எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு. நிறைய பேர் அதோட நிழலில் உட்காந்து இந்த மரம் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் மறுபடியும் கைலாசத்துக்கே வந்துட்டாங்க. அப்போது சிவன் உமா கிட்ட, இந்த பாத்தியா, எல்லாருமே அவங்களோட சுயநலத்துக்காக தான் வேண்டிக்கிட்டாங்க. ஆனால் அந்த மரம் மட்டும்தான் மற்றவங்களுக்காக வேண்டிக்கிச்சு. அந்த மாதிரி இருக்கிற ஆசை தான் நிறைவேறும், அதுதான் எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இதனால தான் அரச மரம் ரொம்ப நாளைக்கு வாடாமல் இருக்கும் அப்படின்னு தாத்தா சொன்னார். மீனும் கதையை கேட்டுட்டு, நம்ம எல்லாரும் லோகாகாத்துக்கு நடந்தே போகலாம் அப்படின்னு சொன்னான். அவங்களும் நடக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு கார் வர சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. குக்குரி தான் வந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் எல்லாரும் காரில் வர விருப்பப்படுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அதுக்கு எல்லாரும், இல்லை நாங்கள் நடந்தே வரோம், நீங்களும் எங்கள் கூட வாங்கலேன் அப்படின்னு சொன்னாங்க. குக்குரியும், நானும் வரேன், நான் காரை கீழே போய் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். அவர் ரொம்ப சீக்கிரமாகவே காரை அங்கே விட்டுட்டு நடந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டார். நீங்கள் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக மேலே வந்தீங்க அப்படின்னு எல்லா பசங்களும் கேட்டாங்க. அதுக்கு குக்குரி, நான் மலையில் வாழ்கிற ஆள், அதனால் மேலே ஏறுறதும் இறங்குறதும் எனக்கு அவ்வளோவா கஷ்டமாகவே இருக்காது அப்படின்னு சொன்னார். அனுஷ்கா ஒரு மரத்தை காமிச்சா. அந்த மரத்தில் ஒழுங்காக இலையே இல்லை, ஒரு மாதிரி ஊசி மாதிரியான ஒரு வடிவம் தான் இருந்துச்சு. குக்குரி கிட்ட, இது என்ன மரம் அப்படின்னு அவன் கேட்டா. குக்குரி அதுக்கு, இது பேர் தான் தேவதரு, இங்கிலீஷில் தியோதர் அப்படின்னு சொன்னார். குக்குரி, இந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது, நான் வேணால் அதை நடந்துக்கிட்டே இருக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேனே அப்படின்னு சொன்னார். பசங்க எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. குக்குரி கதையை சொல்ல ஆரம்பித்தார். இந்த கதையோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. தூக்கம் உங்கள் கண்களை தழுவட்டும்.